लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2691வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் திருமொழியினுடைய 52வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே கடம்பியாச்சான் அருளிய தனியன். கருவிருத்த குழி நீத்தபின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உறுதீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். காலமயக்கம் வகையராவை சேர்ந்த பாசுரம் இந்த 52வது பாசுரம். கார்காலத்திலே வருகிறான் என்று சொன்னானே, கணவன் வரவில்லையே என்ற அவள் ஏக்கத்தோடு இருக்க, மழையும் மின்னலும் இடியுமாக இருக்கும் பொழுது தோழி தலைவனுக்கு தலைவிக்கு சொல்கிறாள், இது உன் கணவன் உரைத்த கார்காலம் அல்ல, இது திடீரென்று பெய்கிற மழையிலான் வந்த காலம். எனவே நீ இதை கார்காலம் என்று எண்ணி அவன் வரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம், பெருமாள் வரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் என்பதான பாசுரம். முதலிலே பாசுரத்தை சேவிப்போம். அழைக்கும் கருங்கடல் வெந்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண் மடந்தை அரவு அணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலைமலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண்ணீர் நீர் திருமால் கொடியான் என்று வடவார்க்கின்றதே. கருங்கடல் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பதோ பார்க்கடல், பாலின் நிறமோ வெண்மை. ஆனால் கருங்கடல் என்று சொல்லுவதற்கு காரணம், பெரிய கருப்பு மலை போல் இருக்கிறானாம் பெருமாள். அவனுடைய நிறம் அங்கே கடலிலேயே மாறிவிடுகிறது. பொதுவாக தண்ணீரின் நிறம் வெள்ளை என்றாலும் கூட ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய நிறம் கருப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி பெருமாள் கருப்பாக இருப்பதனாலே அந்த நீரின் நிறமும் கருப்பாக இருக்கிறது. அப்படி பார்க்கடலே கருப்பு கடலாய் இருக்க தன் அலைகள் என்ற கைகளை நீட்டி குளிர்ச்சி பொருந்திய கண்களை உடைய செந்தாமரை மலரில் உலைபோலான திருமகளை கையை பற்றி இனிய குரலில் அன்போடு அழைத்து அந்த அலைகள் கொண்டு போய் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் இடத்திலே சேர்க்கிறதா. பூமி பிராட்டி பார்க்கிறா, என்ன இது கொடுமை, நானும் தான் அவனுக்கு மனைவி, எனக்கு இல்லாத உரிமையை அவளுக்கு கொடுத்து அவளை வாரி அணைத்து தன் நெஞ்சத்திலேயே அவன் வைத்து கொண்டிருக்கிறானே, நான் எதுவரையும் சமமாகத்தானே நடத்த வேண்டும். அவன் அப்படி இல்லாமல் அவளை மட்டும் அழைத்து தன்னருகே வைத்து கொண்டு மார்பிலும் இதயத்திலும் இடம் கொடுத்திருக்கிறானே இந்த கொடிய இயல்பு படைத்த தலைவன் எம்பெருமான், இது எந்த வகையிலே நியாயம் என்று தன்னுடைய குரலால் புலம்புகிறாள். விண்மீது உலாவும் மேகத்தை அழைத்து திருமால் கொடியவன் என்று சொல்லுகிறாள். அவள் கைகளின்று அவள் கண்களிலிருந்து சிந்துகிற தண்ணீரானது அவள் முலைமேல் வழிந்து மலையிலிருந்து ஆறு கொட்டுவது போல் கொட்டுகிறதாம் என்றெல்லாம் பேசுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரம் தலைவி தானாக நினைத்து கொண்ட பாசுரமே தவிர வாய்விட்டு பாடியதாகவோ அல்லது தோழியிடம் சொன்னதாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது. ஆழ்வாருடைய வார்த்தைகளை பார்க்கிற போது அப்படி அமைத்திருக்கிறார். கார்காலம் முடிந்தும் மழை பெய்வது போல் இடி இடித்து முழக்கம் செய்வதை கண்ட தலைவி இவ்வாறு புலம்புகிறாள் என்றும், அதனை கண்ட தோழியானவள் கார்காலம் வரவில்லை, இது மாரிக்காலத்து மழைத்தான் என்றும், இப்போது பெய்கிற மழை என்பது மாரிக்கால மழைதான், எனவே நீ அவன் வரேன் என்று சொன்ன மழை இந்த கார்காலம் அல்ல என்று தலைவியினை தேற்ற முயல்கிறாள் தோழி. முன்பே ஆழ்வார் 8வது 9வது பாசுரத்திலும் 18வது பாசுரத்திலும் வர இருக்கிற 68வது பாசுரத்திலும் இதே போல காலமயக்கத்தை பற்றி பேசுகிறார். கரிய திருமேனி கொண்ட எம்பெருமான்
அறிதுயில் கொள்வதால் வெண்மையான பார்க்கடலை கருங்கடல் என்று கூறுவது கவியுடைய மரபாக இருக்கிறது. கருப்பு மலை அங்கே இருப்பதனாலே கருமலை என்று இருப்பதனாலே பெருமாளுடைய நிறமே கடலிலும் பிரதிபலிப்பதனாலே கருப்பாக இருக்கிறது என்று கவிகள் வர்ணிப்பது வழக்கம். இயற்கையிலே வெண்மைதான் ஜலத்திற்கு நிறமாக இருந்த போதிலும் ஆழமான பகுதியிலே இருக்கக்கூடிய ஜலம் கருமையாக தோன்றும் என்றும் கொள்ளலாம் என்று பொருளையும், கருமை என்ற சொல் பெருமை என்ற பொருளையும் தரக்கூடியது. கருமை என்பது பொறுமை என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் ஆழ்வார் சொல்லுவது கருங்கடலே என்பது இங்கே பயன்படுத்துகிற போது பெருமைமிக்க கடல் என்று கொள்ள வேண்டும். தலைவன் வராமல் காலம் அழியவும் கார்காலம் வந்தது என்று தலைவி கலக்கமடையும் போது தோழி இது தலைவன் கூறிய காலம் அன்று என்று காலத்தை மயக்கி கூறுவதனால் இது காலமயக்கம் என்று துறையை சார்ந்ததாகும். காரண கலங்கும் ஏரெழில் கண்ணிக்கும் இன்துணை தோழி என்று மறுத்தது என்று திருக்கோவையார் கூறும் நுட்பம் இங்கே மகிழ வேண்டும். திருமால் என்ற சொல்லுக்கு திருமகள் கேள்வன் என்று நாம் பொருள் கொண்டிருந்தாலும் திருமகளிடத்தில் காதல் பித்து கொண்டவனாம் பெருமாள் என்று அனங்காச்சாரியார் சுவாமிகள் எழுதுகிறார். பனிமலர் மேல் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்ற திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்தினுடைய 18ஆம் பாசுரத்தை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இந்த பாசுரம் உருவகத்தை அங்கமாக கொண்ட தற்குறிப்பேற்ற அணியின் பட்டது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். பூமி பிராட்டி பெருமாளை பார்த்து கேட்கிறாள், இப்படி இரு மனைவிகள் இருக்கிற போது நீ ஒருவரை மட்டும் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்னை பிறந்தள்ளலாமா, நீ கொடியவன் அல்லவா என்று மேகத்தை பார்த்து பூமி பிராட்டி பேசுவதாக காலமயக்க பாசுரம் இந்த 52வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கைகொண்டு போய் அலர்வாய் மழைக்கண் மடந்தை அரவு அணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண்ண நீர் திருமால் கொடியோன் என்று வார்க்கின்றதே. பூமிதாயினுடைய கண்களில் இருந்து வருகிற நீரானது அவருடைய முலைமேல் பட்டு ஆரபோல் கீழே ஓடுகிறது என்று கவிவில்பத்தோடு பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமேத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.